அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக ஆளும் திமுக அரசை கண்டித்து பல்வேறு கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக தரப்பில் போராட்டம் நடத்தப்பட்டது, பாஜக தரப்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தை வழங்கும்போது அவர் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வந்து சென்னை வல்லூர் கோட்டத்தில் அருகே வந்து போராட்டம் நடத்துவதற்காக கடந்த 4 நாட்களுக்கு முன்பே வந்து போலீசாரிடம் மனு கொடுத்திருந்த நிலையை வந்து இன்றைய தினம் காலையில் தான் வந்து திடீரென்று அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் முன்பு கொடுத்த கடிதத்துக்கு தற்போது அனுமதி மறுக்கப்பட்ட காரணம் என்னென்றால் இன்றைய தினம் வந்து மாலை இரவு நேரங்களில் வந்து புத்தாண்டு கொண்டாட்டம் இருப்பதால் வந்து இந்த சூழ்நிலையில் வந்து போக்குவரத்து இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து பிரச்சனை ஏற்படும். மேலும் போதிய அளவில் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவிற்கு காவலர்கள் வந்து பல்வேறு பணியிடங்களுக்கு, அதாவது புத்தாண்டு கொண்டாட பணியிடங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த பகுதியில் போக்குவரத்து ஏற்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதை காரணம் காட்டி இந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வந்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறியிருந்தார்கள். இந்த போராட்டத்துக்கு முன்பு கூட சட்டத்திற்கு முன்பு கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் வந்து மாநில ஒன்று கூடும் என்று ஒரு அறிக்கை விட்டு அனைவரையும் போராட்ட காலத்தில் வர வைத்திருந்தார். இந்த சூழலில் தான் தற்போது இந்த பகுதியை சுற்றும், அதாவது வல்லூர் கோட்டத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. போராட்டத்திற்கு யார் வந்தாலும் அவர் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. போராட்ட காலத்திற்கு நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு பகுதியில் வந்து கொண்ட நிலையில் வந்து ஆங்காங்கே வந்து கொண்டிருந்த 20க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வந்து கைது செய்து போலீசார் வந்து வாகனம் இயக்கி அழைத்து செல்கின்றார்கள்.